தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனின் பிள்ளைகளாக ஒன்று கூடி இருக்கும் இறை சொந்தங்கள், ஆண்டின் பொதுகாலம் 20ஆம் ஞாயிறு. இன்றைய திரு அவை வழிபாடானது இறைவனின் ஆசி எல்லா மக்களுக்கும் உரியது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இனம், மொழி, நாடு என்ற வேற்றுமைகளை தாண்டி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரை நாடுவோர் அனைவரையும் இறைவன் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். கானானிய பெண்ணின் உறுதியான நம்பிக்கை நம்மை ஆழமான விசுவாச வாழ்விற்கு அழைத்து செல்கிறது. எனவே இறைவன் மீது நம்பிக்கை, அன்பு, விசுவாசம் ஆகியவற்றை அதிகப்படுத்தும் இந்த கல்வாரி நினைவுகளில் இறைவனோடு இணைவோம், ஒரே உள்ளமும் மனமும் உள்ளவர்களாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கும் கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா வழியாய் ஆண்டவர் தர்மத்தையும் நீதியையும் கடைபிடிக்குமாறு அழைக்கிறார். இறைவனை அன்பு செய்து அவரது ஓய்வு நாளை பரிசுத்தமாக கடைபிடிக்கும் பிற இனத்தவராயும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர்களை தம் பரிசுத்த மலைக்கு அழைத்து வந்து மகிழ்ச்சியடைய செய்வார். என் இல்லம் மக்கள் அனைவருக்கும் உரிய ஜெப இல்லம் என்று வாக்குறுதி அளிக்கும் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செய்யப்பட்டிருப்போம். வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறை திரு வசனங்கள் 1 மேலும் 6 முதல் 7 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வழங்குவாராக. உலகின் கடையல்லை வரை வாழ்வோம் அவருக்கு அஞ்சுவாராக. அருளை மக்களை உம்மை உலகே திருத்தூதர் பவுல் புறவினத்தாருக்கு கடவுள் காட்டும் இரக்கத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். யூதர்களின் கீழ்ப்படிமையினால் புறவினத்தாருக்கு இரக்கம் கிடைத்தது போல இறுதியாக அனைவரும் கடவுளின் இரக்கத்தை பெறுவர் என பவுல் கூறுகிறார். கடவுளின் அழைப்பும் அறுபடைகளும் என்றும் மாறாதவை என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். தாம் எடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 15, மேலும் 29 தொடங்கி 32 இறுதியாக. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையிலும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் எடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்படைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவாக்குகள் 21 தொடக்கம் 28 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் எனக் கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாகச் சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார்.
ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. எந்த நாட்டினுடைய அதிபர் இந்த உலகத்தினுடைய தலைவராக கருதப்படுகிறார்? எந்த நாட்டினுடைய அதிபர் இந்த உலகத்தினுடைய தலைவராக கருதப்படுகிறார்? சொல்லுங்க பாப்போம். உலகம் அவரை தலைவராக சொல்லவில்லை, ஆனால் வழக்கிலே உலகத் தலைவராக அவர் அறியப்படுகிறார். அது யார்? அது சொல்லுங்களேன். யாரு? தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அமெரிக்காவின் அவர் பேரை சொல்லுங்க. டொனால்ட் ட்ரம்ப். ஆமாம், அந்த விஐபி பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், அப்படி தானே? போன வாரம் அவருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியாதா? அவர், நல்லா கேட்டுக்குங்க, உலகிலே நம்ம தான் உலகத்தினுடைய தலைவர். ஒரு பெரிய பணக்கார நாட்டினுடைய அதிபர். அவன் நினைத்தால், அவர் கை காட்டினால் அடுத்த கணமே அமைதி வேண்டுமென்றால் அமைதி கிடைக்கும், போர் நடக்கும் வேண்டுமென்றால் போர் நடக்கும், அதிகாரம் வேண்டுமென்றால் அதிகாரம் நடக்கும். அவர் நினைத்தால் என்ன வேணுமானாலும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு உச்சபட்ச அதிகாரத்திலே அவர் இருக்கிறார். ஆனால் பாவம் பாருங்க, போன வாரம் வளைகுடா நாடுகளிலே ஒரு நாட்டிற்கு ஒரு கூட்டத்திற்கு செல்லுகிறார். முதலாக கத்தார் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு விமானத்தை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு பரிசாக தருவதாக உறுதி கொடுத்திருந்தது. அதுபோல ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அந்த விமானம் உலகில் அனைத்து வகை வசதிகளுடன் செய்து கத்தார் நாடு அவருக்கு அதை அன்பளிப்பாக பரிசு கொடுத்தது. எனவே அதை அமெரிக்காவிற்கு எடுத்து சென்று அங்கு இருக்கின்ற அதிகாரிகள் அதை சோதனை செய்து எல்லாம் சிறப்பாக இருக்கிறதா, உள்ள வெடிகுண்டு இருக்கா, பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சான்றிதழ் கொடுப்பதற்கு ஒரு சில மாதங்கள் எடுத்தது. சான்றிதழும் கொடுத்தார்கள். சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை, பறப்பதற்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று. அது அமெரிக்க அதிபருக்காக தனிப்பட்ட வகையிலே ஒதுக்கப்பட்டது. அந்த புதிய விமானத்திலே ஐயா என்ன செய்கிறாரு? அந்த வளைகுடா நாடுகளில் ஒன்றுக்கு பயணம் மேற்கொள்ளுகிறார். அங்கே போய் இறங்கி மீட்டிங் நடக்குது. அவருக்கு தகவல் வருது, என்னன்னா, ஈரான் நாடு உம்மை கொலை செய்வதற்கு எல்லா திட்டங்களையும் தீட்டி முடித்து வைத்திருக்கிறது. இன்னும் சீக்கிரம் நீங்கள் மண்டையை போட்டுருவீங்க, உங்களை அது கொன்று விடும் அந்த நாடு என்று ஒரு தகவல் கிடைக்கிறது. அதனால் அவர் இதுக்கு முன்னாடி பழைய விமானம் ஒன்று பயன்படுத்தினார், ப்ளூ கலரில் இருக்கும், அது கொண்டு வரப்படுகிறது. நல்லா கவனிங்க, அந்த விமானத்தில் அவர் ஏறுற மாதிரி ஏறுறாரு. எல்லாரும் அதை வீடியோ எடுக்கிறாங்க. பிறகு அந்த விமானத்தினுடைய பிற்பகுதி, அந்த அடுத்த பகுதி இருக்கு, அங்கே ஒரு டோர் திறக்கப்படுது. அந்த டோர் திறக்கப்பட்டு அதுக்கு கீழே இந்த பயணிகளுடைய சூட்கேஸ்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டிக்குள் அவர் போகிறார். அந்த வண்டிக்குள்ளே போகிறது உலகத்து யாருமே தெரியாது. போயிட்டு அதிலிருந்து வேறு ஒரு விமானத்திற்கு அவர் மாற்றப்பட்டு அங்கிருந்து இன்னொரு நாட்டிற்கு அவர் பறந்து சென்று அந்த நாட்டிலிருந்து தனது விமானத்திலே மீண்டும் அமெரிக்கா சென்றார். பார்த்துக்கங்க, இந்த உலகத்திலே மிக பவர்ஃபுல் மேன், அதிகாரம் கொண்ட ஒரு மனிதன்
எப்படி பயந்து பயந்து தன்னுடைய உயிருக்கு பயந்து அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நாடகம் அரங்கேறியது. இந்த உலகத்துக்கு தெரியாதுன்னு அவர் நினைச்சாரு. இந்த உலகம் அதை கண்டுபிடித்து விட்டது. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி தூசி. இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைய 3 வாசகங்களையும் பாருங்கள். நமக்கு அது என்ன கருத்தை உணர்த்துகிறது என்றால், ஒரு காலத்திலே மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டுமே உரித்தானது என்று அவர்கள் நினைத்தார்கள். யூதர்கள் வழியாகத்தான் மற்றவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனை யூதர்களிடம் இருந்தது. மூன்றாவதாக, இதே யூதர்கள் வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு மீட்பு கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனை இருந்தது. ஆக இந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்காங்களே யூதர்கள், பல நல்ல பண்புகளை கொண்டவர்கள். என்னன்னா, இந்த உலகிலே மிக அழகானவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த உலகிலே மிக அறிவுடையவர்கள், ஞானம் படைத்தவர்கள், சிந்தனை கொண்டவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இது உண்மை. ஆனால் இன்று நிம்மதியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் ரொம்ப அழகா தெளிவா சொல்றார். பவுலடியாரும் அந்த யூத இனத்தை சேர்ந்தவர் தான். நல்லா அவருடைய வார்த்தைகளை தயவு செய்து கவனியுங்கள். பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமைப்படுகிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். இதுக்கெல்லாம் விளக்க தேவையில்லை, ரொம்ப தெளிவாக சொல்றாரு. யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால், அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? யூதர்கள் தள்ளப்பட்ட போது என்றால் அவர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் இன்னும் அவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பற்றி எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? எவ்வளவு எதற்கு ஒப்பிடுகிறார் பாருங்கள். அடுத்ததாக, ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் இன்னும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை, இயேசுவுக்கு கீழ்ப்படியவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆக இறைவனுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு இறைவனின் இரக்கம் கிடைக்கும், இல்லை என்றால் அது கிடைக்காது. ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே, நல்லா கவனிங்க, அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், அதற்கு பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே அழகாக சொல்லுகிறார். ஒரு கானானிய பெண். ஏன் கானானிய பெண் என்று ஒரு இனத்தை, ஒரு ஜாதியை என்றே வைத்துக் கொள்வோம் நம்முடைய மொழியிலே பேசுவதென்றால், ஒரு ஜாதியை சொல்லி அந்த ஜாதியைச் சேர்ந்த பெண் என்று ஏன் சொல்லுகிறார்? அதிலிருந்து ஒரு பாடத்தை புகட்டுவதற்காக அவ்வாறு சொல்லுகிறார். ஒரு கானானிய பெண் அவரிடம் வந்து, ஐயா தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கூறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழி பேசவில்லை என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் அவர் என்ன சொல்றாரு? ஒரு எஜமான் இருக்கான், அவனுடைய மேசையில் இருக்கின்ற அந்த உணவு துண்டு கீழே விழுகுது. அந்த பொண்ணு சொல்றா, அந்த துண்டு கீழே விழுகுதே, அதை நாய்களும் தின்கின்றனவே என்று அவர் சொன்னபோது அதிலே ஒரு கருத்து இருக்கிறது. என்ன என்றால், இறைவனுடைய இரக்கமும் அருளும் யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கின்ற எல்லா ஜாதி மக்களுக்கும், எல்லா இனத்து மக்களுக்கும், எல்லா நாட்டு மக்களுக்கும், இந்த உலகில் இருக்கின்ற எல்லோருக்குமே இறைவனின் இரக்கமும் இறைவனின் அன்பும் இறைவனின் அருளும் சொந்தமானது என்கிற கருத்தை அவர்கள் உணர்த்துகின்றார்.
ஏனென்றால் யூதர்கள் எல்லாமே நமக்கு மட்டும்தான், கடவுளுடைய மீட்பு, கடவுளுடைய அருள் எல்லாமே நமக்கு மட்டும்தான், நம்முடைய ஜாதிக்குத்தான் என்று நினைத்தார்கள். ஆனால் இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இன மொழி பேசும், அது கருப்பராக இருக்கலாம், வெள்ளையராக இருக்கலாம், செவ்விந்தியராக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லோருடைய மீட்புக்காகவும் தான் இயேசு வந்திருக்கிறார் என்று இன்றைய 3 வாசகங்கள் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார். நமக்கு தெரியும், பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கெல்லாம் போனாக்க தாழ்த்தப்பட்டவர்கள் உட்கார்வதற்கென்றே ஒரு இடம் ஆலயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த இடத்துக்கு உயர் ஜாதி மக்கள் போக மாட்டாங்க, தாழ்ந்த ஜாதியினர் அந்த இடத்தை விட்டு வேறு யார் கூடவும் கலந்து அமர்வதற்கு அனுமதி இல்லை என்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அந்த சூழல் இன்று எங்கே போனது? அது யார் விரட்டியது? அந்த ஒரு அவல நிலையை களைந்தது யார்? இயேசுதான். அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது. அவருடைய வார்த்தை வாழ்வு தராமல் அது செல்லாது. எனவே இன்று எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் எந்தவித இனபேதமின்றி, மதபேதமின்றி, மொழி பேதமின்றி எல்லோரும் இணைந்து ஒரே குடும்பமாக ஆலயத்திலே கூடி அந்த ஆண்டவர் இயேசுவை தரிசிக்கிறார்கள், அவருக்கு வழிபாடு செலுத்துகிறார்கள் என்றால் இயேசு விதைத்த இந்த விதைதான். எனவே இயேசுவினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால் எந்தவித வேறுபாடும், பணக்காரன் ஏழை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கருப்பன் வெள்ளையன் என்று எந்தவித இன வேறுபாடுமின்றி, மொழி வேறுபாடுமின்றி, அதிகார வேறுபாடுமின்றி நாம் இறைவனை வழிபடும் அளவிற்கு இந்த உலகம் மாறியிருக்கிறது என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அவருடைய வார்த்தையும் தான். வெளிநாட்டிலெல்லாம் இங்கே ஒரு மினிஸ்டர் நம்ம ஊருக்கு வராருன்னா ஒரு 50-60 கார் வரும். ஒருவேளை ஒரு கத்தோலிக்க மினிஸ்டர், இப்போ இந்த அமைச்சரவையிலே நிறைய பேர் இருக்கிறார்கள், அவங்கெல்லாம் கோயிலுக்கு போனால் பெரிய படைபலத்தோடும் ஒரு 50-60 காரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்சிக்காரவங்க என்று நிறைய பேர் போவாங்க. ஆனால் வெளிநாட்டில் 2 அமைச்சர்கள் எங்களுடைய பங்கு திருவிழாவிற்கு வந்தாங்க. 2 பேரும் கத்தோலிக்க அமைச்சர்கள். அவங்க வந்தது, அந்த அமைச்சரே காரை ஓட்டிகிட்டு வந்தார், அவருடைய மனைவி இருந்தாங்க. இன்னொரு அமைச்சரும் காரை ஓட்டிகிட்டு வந்தார், அவருடைய மனைவி. இந்த 4 பேரை தவிர எந்த பாதுகாப்பு வாகனமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அவர்களை நாம் சென்ற அலுவலகத்திலே பார்க்க வேண்டும் என்றால் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், புரோட்டோகால் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக போய் பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு அமைச்சரை அலுவலகத்திலே சந்திப்பது, அவருடைய வீட்டிலே சந்திப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. அது எல்லா நாட்டிலும் ஒன்றுதான். ஆனால் அவர்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது இந்த புரோட்டோகால் எங்கே போகிறது? இந்த சட்டதிட்டங்கள் எங்கே போகிறது? அதை மாற்றியது யார்? இயேசு கிறிஸ்து. ஆம், நீ ஆலயத்திற்கு உள்ளே வருவதென்றால் உன்னுடைய அதிகாரத்தை தூக்கி வெளியே போடு, உன்னுடைய வசதி வாய்ப்பை தூக்கி நீ வெளியே போடு, இங்கே எதற்கும் இடமில்லை, எல்லோரும் சமம் என்று மக்களோடு மக்களாக அவர்கள் அமர்ந்து திருப்பலி கண்டார்கள், காண்பார்கள். இது இன்றும் நடக்கிறது. காரணம், இயேசுவின் முன்னால் எல்லோரும் சமம். எனவேதான் இன்றைய வாசகங்கள் இயேசு என்பவர் பிற இனத்து மக்களுக்கும் இயேசு என்ற ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பிற ஜாதி மக்களுக்கும் உண்டு. அந்த ஜாதி என்கிற வார்த்தை எடுத்து இனம் என்று போட்டு இருக்கிறார்கள், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்முடைய மொழியிலே அனைத்து ஜாதி மக்களுக்கும் இயேசு என்பவர் சமமானவர், எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்கிற ஒரு அருமையான சிந்தனையை தாய் திரு அவை நமக்கு கொடுக்கிறது. எனவே நாம் எப்படி வாழ்கிறோம்? இப்போ அடுத்த சிந்தனை, நமக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துச்சுன்னா கீழே இருக்கவங்கள மதிக்கிறது கிடையாது, நமக்கு கொஞ்சம் அதிகாரம் கிடைச்சிச்சுன்னா ஆணவத்தில் ஆடுறோம். ஆக இதெல்லாம் இயேசு விரும்புவாரா? யோசித்து பார்க்க வேண்டும். அவர் கட்டியமைக்க விரும்புகிற இறையரசு எப்படிப்பட்டது? சமத்துவம், நீதி, தர்மம், அன்பு, அமைதி இவற்றை உள்ளடங்கியதாக இருக்க வேண்டும் என்று நமக்கு பணித்திருக்கிறாரே. நாம் எவ்வளவு வசதியாக இருக்கலாம், எவ்வளவு அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கலாம், நாம் எந்த செல்வாக்கை கொண்டிருந்தாலும் இறை இயேசு
நம்முடைய ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற எந்த இன பேதமும் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல், அதிகாரத்துக்கு உட்பட்டவன் அதிகாரம் செலுத்துபவன் என்கிற வேறுபாடு இல்லாமல் சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்கிற அவருடைய அழைப்பின்படி நாம் வாழ்கின்ற பொழுதுதான் இயேசு நம் மீது இரக்கம் கொள்பவராக வாழ்வார். இல்லை என்றால் நம் மீது அவர் இரக்கம் கொள்ள மாட்டார். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றன. எனவே இயேசுவின் முன் அனைவரும் சமம் என்ற சிந்தனையோடு வாழ்வோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். திருச்சபை தலைவர்களுக்காக எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறைவனின் எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் நல்லாயன்களாக வாழ தேவையான ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் தர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக ஜாதி, மதம், இனம் மற்றும் மொழியின் பெயரால் பிரிந்து கிடக்கும் மனித குலம் கடவுள் ஒருவரே தந்தை என்பதையும் நாம் அனைவரும் உடன்பிறப்புகள் என்பதையும் உணர்ந்து அமைதியோடும் ஒருமைப்பாட்டோடும் வாழ அருள்வீர் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். துன்புறுவோருக்காக நற்செய்தியில் வந்த கானானிய பெண்ணின் வேண்டுதல், வறுமை, கவலை மற்றும் மன அழுத்தம் அவற்றிலிருந்து ஆண்டவர் அவளின் நம்பிக்கையில் அவளை தூக்கினார். எனவே நாங்களும் கானானிய பெண்ணை போல மன்றாடி உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் குணமளிக்கும் வல்லமையையும் பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறை மக்களாகிய நமக்காக இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் நாம் அனைவரும் நமது விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாகவும் பிறரை பாகுபாடின்றி அன்பு செய்து ஏற்றுக்கொள்பவர்களாகவும் வாழ தேவையான அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்காக இன்றைய நவீன உலகின் கவர்ச்சிகளினாலும் தவறான வழிகளினாலும் திசை மாறாமல் இளைஞர்களும் சிறுவர்களும் இறை பக்தியிலும் நற்பண்புகளிலும் வளர்ந்து திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நல்ல தூண்களாக திகழ வேண்டி ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களை புறங்களை வாழ்த்து பெறுவீராக. வள்ளல் மீது நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். வேலத்தினுடைய மனித உழைப்பின் பயனுமான தப்பத்தில் தப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வுழைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து நிறைவனை வாழ்த்து பெறுவீராக. வள்ளல் மீது காட்சி செடி கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாடமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் ஆரோக்கியமுடன் குணங்களை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவனாக திருமணம் கொடுக்கும் இப்பலி சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீ இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுடன்
கிறிஸ்துவுடல் 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 இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ் அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.